வணக்கம் வாசகர்களே, நான் உங்கள் எழுத்தாளர் சனாகவி. ஃபெப் 14 என்ற சிறுகதையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ப்ரௌன் நிறத்தில் டாலடித்த மேனிக்கு அழகு சேர்க்கும் வகையில் பச்சை, சிவப்பு, வெள்ளை நிறங்களில் கேரட்டும் பட்டாணியும் முட்டைக்கோசும் அந்த ஸ்பைசஸில் திளைத்திருந்த நூடுல்ஸிற்கு மெருகூட்டியது. அதை ஆசை தீர கண்களால் பருகியவள் பிறகு கொட்டியபடி முள் தேக்கரண்டியால் அதை சுழற்றி வாயில் வைத்தாள். அதன் ருசியில் நாக்கில் இருந்த சுவை அரும்புகள் பூத்துவிட டொமேட்டோ சாஸில் தோய்ந்திருந்த காலிஃப்ளவர் நூடுல்ஸை ரசித்து ருசித்தாள் நிரோஷனா. அவளின் எதிரிருக்கையில் சிக்கன் நூடுல்ஸை வெளுத்து வாங்கி கொண்டிருந்தாள் அவளின் ஆருயிர் தோழி தித்யா. மேலே தொங்கிக் கொண்டிருந்த கொடை வடிவிலான நியான் விளக்குகளும் அங்கே ஒலிக்கவிடப்பட்டிருந்த மெல்லிய இசையும் இரவை இனிமையாக்கியது. இரவு 11:45 மணி என்றாலும் அந்த உயர்தர ரெசார்ட்டின் மேல் மாடியிலிருந்து கொச்சியை பார்க்கும்போது காலை வேளையில் மக்கள் நடமாட்டம் இருப்பது போல்தான் இருந்தது. ஜனப்புழக்கம் அதிகமாய் தென்பட்டு கொண்டிருந்தது. சாப்பிடுவதற்கு மட்டுமே ரெசார்ட் வந்து இருப்பார்கள் போல் அந்த யுவதிகள் நூடுல்ஸை கண்ணும் கருத்துமாய் வெளுத்து வாங்கி கொண்டிருந்தனர். ஒருவள் ரசித்து ருசித்து உண்டாள், இன்னொருவள் ருசித்து ருசித்து உண்டாள். சாப்பாட்டில் கண் பதித்திருந்தவர்களின் மீது கண்ணை பதித்திருந்தான் ஒருவன். கொச்சியை சுற்றி பார்க்க வந்திருந்த வருண் 2 டேபிள் தள்ளி அமர்ந்து தன்னுடைய இரவு உணவின் வருகைக்காக காத்திருக்க, நூடுல்ஸை வேகமாக உறிஞ்சிக் கொண்டிருந்த தித்யாவின் ஓசையை கேட்டு யோசனையோடு சுற்றி பார்த்தான். தித்யாவோ சிக்கன் நூடுல்ஸை சத்தம் வரும்படி உறிந்து கொண்டிருக்க, அவளை பார்த்ததும் முகம் சுருக்கியவன் வதனம் நிரோஷனாவின் செய்கையை பார்த்ததும் மெலிதாக விரிந்தது. அவள் நூடுல்ஸை 2-3 முறை கரண்டியில் சுற்றி சாப்பிடும் அழகை பார்க்க 2 கண்கள் போதவில்லை அவனுக்கு. அவள் உண்ணும் அழகோ அல்லது ஆளை திணறடிக்கும் அவளின் அட்டகாசமான அழகோ? சிக்கி திணறியவன் எங்கிருந்தோ முளைத்த தைரியத்தில் எழுந்து அவர்கள் மேசைக்கருகே சென்றான். ஹாய், ஐம் வருண் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ள நிமிர்ந்து அவனை ஏறிட்டாள் நிரோஷனா. கண்ணக்கதுப்புகள் பல பழக்க அவனை கேள்வியாய் பார்த்தாள் அவள். பதிலுக்கு ஹாய் சொல்லி எதிரில் அமர்த்தி விசாரிக்க முனையவில்லை. என்ன வேணும் என்று இடது கையை அசைத்து செய்கையால் கேட்டவள் நூடுல்ஸை விழுங்கிக் கொண்டிருந்தாள். மே ஹாவ் அ சீட் என்றவன் வினவ தித்யா அருகே இருந்த இருக்கையை சுட்டி காட்டினாள். அங்கு ஒருவன் வந்து பேசிக்கொண்டிருக்கிறான் என்பதை பற்றி கவலையே இல்லாது சாப்பாட்டில் கண் பதித்து கொண்டிருந்த தித்யாவை ஏனோ அவனுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் நிரோஷனா சொல்லியதற்காக வேறு வழி இல்லாது அவள் முன் வெறுப்பை காட்ட வேண்டாம் என்று அமைதியாய் அமர்ந்து கொண்டான். ஆக்சுவலி நீங்கள் சாப்பிட்ற மேனரிசம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது, அதுதான் உங்ககிட்ட பேச வந்தேன் என்றவன் ஆர்வமாய் சொல்ல, ஒரு நொடி சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு அவனை ஏறிட்டாள் தித்யா. அவனை பொறுத்தவரை இண்டீசன் என்ற வார்த்தைக்கு இப்போது சிறந்த எடுத்துக்காட்டு யார் என்றால் இவளைத்தான் சுட்டி காட்டுவான். சத்தம் எழுப்பி சாப்பிட்டு கொண்டு இருப்பவள் நாகரிகமற்றவள் என்ற முடிவு எடுத்து விட்டிருந்தது அவன் மனது. அவன் சொல்லியதை கேட்ட நிரோஷனா ஓ என்றபடி டிஷ்யூவால் வாயை துடைத்துவிட்டு அவனை பார்த்தாள். அவள் அவனை உறுத்து விழிக்கவும், ஹே, தப்பான இன்டென்ஷனில் பேச வரல, ஜஸ்ட் டின்னருக்கு மட்டும் அக்கம்பெனி பண்ணிக்குவீங்களான்னு கேட்க வந்தேன் என்றவன் சொல்ல, புன்னகைத்தவாறே சரி என்று தலையசைத்திருந்தாள் நிரோஷனா. ஆனால் தித்யாவோ அவனை நம்ப முடியாது பார்த்தாள். அந்த பார்வையை அவன் அப்போதும் கண்டுகொள்ளவில்லை. அவள் பேசாது இருக்கும் வரை நல்லதுதானே. ஐ எம் நிரோஷனா என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ள அவனும் புன்னகைத்தவாறே அவனை அறிமுகம் செய்து கொண்டான். இவர்கள் இங்கு பேசிக்கொண்டிருக்க வியர்க்க விறுவிறுக்க ஆட்டோவிலிருந்து இறங்கியவன் அலைபேசியை பார்த்து கொண்டே அந்த உணவு விடுதிக்குள் நுழைந்தான். விறுவிறுவென அவர்கள் உட்கார்ந்திருந்த தளத்திற்கு வந்தவன் அங்கு அமர்ந்து உண்டு கொண்டிருந்த நிரோஷனாவையும் தித்யாவையும் பார்த்ததும் தான் நிம்மதியடைந்தான். உங்க நம்பர் என்று வருண் கேட்க, அதற்குள் அவனை பார்த்துவிட்ட தித்யாவோ கையசைத்து டே இங்க என்று கத்த, அவளை எரிச்சலாய் பார்த்தான் வருண். நிரோ, உங்கள் ஃப்ரெண்டுக்கு டீசன்ஸினா என்னன்னே தெரியாதா என்று நிரோவிடம் சிடுசிடுப்பாக கேட்டவனை முறைத்து பார்த்தவள், டேய் தடிமாடு, இங்கடா என்று எரிச்சலாய் சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்தவனை கையசைத்து அழைத்தாள்.
ஐ கான்ட் ஸ்டாண்ட் திஸ். உங்கள் ஃப்ரெண்டு படித்தவங்களா? கொஞ்சம் கூட பிஹேவியர் சென்ஸ் இல்லை. இப்படி பப்ளிக் பிளேஸில் எவ்வளோ லோக்கலாக கத்துறாங்க. ச்சே, காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுற மாதிரி இருக்குங்க. நீங்கள் வாங்க நிரு, நாம் அங்கே போய் உட்காந்து பேசலாம் என்று எரிச்சலை அடக்கி கொண்டவன் எழுந்து கொள்ள போக, வருண் கூல்டவுன், ஏதியா அமைதியாக பிஹேவ் பண்ணடி என்று தோழியை அடக்கினாள் நிரோஷனா. தித்யாவோ அவளை ஒரு மார்க்கமாக பார்த்து வைக்க அதற்கு அர்த்தம் என்னவென்று வருணுக்கு புரியவில்லை. அதற்குள் தித்யாவால் தடிமாடி என்று அழைக்கப்பட்டவன் அவர்கள் அருகே வந்திருந்தான். உட்காரு வேத் என்று நிரோஷனா அருகே இருந்த இருக்கையை தித்யா சுட்டி காட்ட சரி என்று தலையசைத்துவிட்டு அவள் அருகே செல்ல போனவனை தீயாய் முறைத்த நிரோஷனா, வருண் கொஞ்சம் சீட் மாற்றி என் பக்கத்தில் வந்து உட்கார முடியுமா என்று கேட்டிருந்தாள். மை ப்ளஷர் என்று முகம் கொல்லா புன்னகையுடன் எழுந்தவனை தித்யா கோபமாய் பார்க்க அவளை பார்த்து வேண்டுமென்றே சிலிர்த்து கொண்டு நிரோஷனா அருகே அமர்ந்தான் வருண். சனா என்று தித்யா அருகே அமர்ந்திருந்த வேத் நிரோஷனா கையை பிடிக்க அதை பட்டென்று தட்டிவிட்டவள், அறிவில்லை முண்டம் கையெடுறான் என்றவள் திட்ட வருணுக்கு புறை ஏறியது. இந்த இளவெடுத்தவனை கையெடுக்க சொல்லுடி என்று தித்யாவிடம் அவள் அடிக்குரலில் சீர விழி பிதுங்கி போனான் வருண். நான் இன்டீசென்ட்டு, இப்போ அவள் வண்டியாக பேசுவா, அதை கேட்டவன் காதில் தேன் வந்து பாயிட்டும் என்று வில்லங்கமாக சிரித்து கொண்ட தித்யாவோ வருணை நக்கலாய் பார்த்தாள். நாதாரி பையிலே கையெடுறா, கையை எடுன்னு சொல்கிறேன்ல. சனா ப்ளீஸ் டி பாப்பா. கண்களால் இறைஞ்சினான் வேத். தண்ணீரை எடுத்து குடித்து ஆசுவாசமானவள், எதுக்கு இப்போ இங்கே வந்தான்னு கேளுடி என்று தித்யாவிடம் பாய்ந்தாள். எதுக்கு இங்கே இப்போ வந்தான்னு கேளுடி என்று தித்யாவிடம் பாய்ந்தாள் நிரோஷனா. சொல்லி தொலையேண்டா, அவள் என்னதான் திட்டுறா என்று பதிலுக்கு வேதை திட்டினாள் தித்யா. அவள் பேச்சில் மீண்டும் வருண் முகம் சுளிக்க, அவள் பேசினா ஒரு ரியாக்ஷனே காணோம், நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டா மூஞ்சியை முஞ்சூர் மாதிரி காட்டுறான் உள்ளமன்றி தலையன் மென்டல் மண்டையன் என்று வருணை மனதினுள் வறுத்தெடுத்தவள் அவனை முறைத்தாள். ப்ளீஸ் சாரி சனா, நான் வேணும்னே லேட் பண்ணலடி, இன்னைக்கு ஆஃபீஸில் ஒர்க் என்றவன் முடிக்கும் முன்னரே, ஓ ஒர்க் என்று நெஞ்சின் குறுக்கே கைகளை கட்டி கொண்டவள் அவனை நக்கலாய் பார்த்தாள். பிலீவ் மீ சனா, இன்னைக்கு வேர்ல்ட் ரேடியோ டேடி, அதுதான். அப்புறம் இந்தியன் நைட்டிங்கலோட பர்த்டே. ஓ இம்ப்ரெஸ்ட். அப்புறம் சனா பாவமாய் அவளை பார்த்தான் வேத். சார் ஆர்ஜேன்னு ப்ரூஃப் பண்ணுறீங்க, அசிங்கமாக கேட்டுட போகிறேன். இன்றைக்கி விடு, நாளைக்கு என்னென்னு தெரியுமா? இல்லை அதுக்கும் ஏதாவது லிஸ்ட் வச்சுருப்பியே, சாணக்கியம் பர்த்டே, சரோஜா தேவி டேன்னு சொல்லுடா சொல்லு என்று அவள் ஆவேசமாய் கத்த, சனா ப்ளீஸ் டி பாப்பா என்றவாறு அவள் வலது கையை கெட்டியாய் பிடித்து கொண்டான். மிஸ்டர் வேதமித்ரன், உங்கள் பாப்பாவுக்கு ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், நாளைக்கு என்னடே? Feb 14 சனா என்றான் லேசாக அரும்பிய முறுவலுடன். ஐய, எனக்கு டேட் தெரியாதில்ல என்றவள் கோபத்தை அடக்கி கொண்டு சிரித்து காட்ட, அதான பச்சா, நீ தான் இன்டெலிஜென்ட் ஆச்சே என்று அவனும் புகழ்ந்து தள்ளி சமாதானம் செய்ய பார்க்க, அடே நல்லா நடிக்கிறடா, இப்படி தான் பிளப்போட்டிகிட்ருக்கியா நீ என்று இரண்டு கைகளிலும் தலையை தாங்கியபடி கண்களை சிமிட்டி கேட்ட தித்யா தலையில் வஞ்சனையின்றி கொட்டுகளை வைத்தான் வேதமித்ரன். அடே அடே, நான் அத்தை பொண்ணுடா, நாளைக்கு மீனாட்சி கண்ணை கசக்கிட்டு வந்தா என்ன பண்ணுவ, விடுடா என்றவன் கைகளை தடுக்க முனைந்தாள் தித்யா. நீ ஓடி போயிட்டேன்னு மீனுவாயை அடைச்சிடுவேன் கொரில்லா, அப்புறம் உன்னை தேடக்கூட ஆள் இருக்க மாட்டாங்க, ஸோ ஜிப் பண்ணிட்டு உட்காரு என்று வேத் மிரட்டல் விட அமைதியாகிவிட்டாள் தித்யா. மீண்டும் வருண் அவளை அற்பமாக பார்க்க, என்னடா எதுக்கு இப்படி சாக்கடை பார்க்குற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குற என்ற ஆதங்கமாய் அவள் வினவ, அவனோ கண்களை சுழற்றி மீண்டும் அலட்சிய பார்வையைத்தான் வீசினான். சீப்ப என்று விட்டு தன் சிக்கன் நூடுல்ஸை சுவைக்க ஆரம்பித்து விட்டாள் அவள். சனாவோ மித்ரனை கண்களால் கொல்ல, நாளைக்கு வேலண்டைன்ஸ் டேடி என்றான் அமைதியான குரலில். அதோட ஸ்பெஷாலிட்டியும் லிஸ்ட் எடுத்து வச்சிருப்பியே உன் ஷோக்காக, சொல்லு கேட்குறேன் என்று கைகளை கட்டி கொண்டு அவனை கூர்விழியால் தாக்க, பச்சா ப்ளீஸ் டி, இல்லை பரவாயில்ல சொல்லு கேட்குறேன்.
வேறு வழி இல்லாது ரோமில் க்ளௌடீஸ்ங்கிற கிங் மேரேஜ்க்கு எகெயின்ஸ்டாக இருந்தார். மேரேஜ் பண்ணிட்டா அவங்க சோல்ஜர்ஸ் போரில் தீவிரமாக செயல்பட மாட்டாங்கன்னு நினச்சாரு. அதனால் அந்த நாட்டில் இருக்க வீரர்களுக்கு காதல் கல்யாணத்துக்கெல்லாம் தடை போட்டார். ஆனால் வேலண்டைன்கிற மதகுரு மன்னருக்கு தெரியாமல் அவங்களுக்கு திருமணம் செய்து வச்சார். இதுக்காக இறந்தும் போனார். அவரோட டெத் ஆனிவர்சரியை தான் நாம் லவ்வர்ஸ் டேவாக கொண்டாடுறோம். காதல் என்கிற உணர்ச்சி இல்லாமல் எந்த உயிரினத்தாலையும் வாழ முடியாது. அது வெளிப்படுத்துகிற முறை ஒவ்வொரு உயிரினத்துக்கும் உயிரினம் மாறுபடும். எப்படின்னா நம்ம மனுஷங்க இதுக்கு ஒரு நாள் வகுத்து கொண்டாடுற மாதிரி. ஆண் பெண் என்கிற 2 தனிநபருக்குள்ள மட்டும் காதல் முடிஞ்சிடாது. நாம் நேசிக்கிற எல்லா உறவுக்கும் காதல் என்கிற பேர் பொருந்தும். அம்மா அப்பா அண்ணன் தம்பி மனைவி மகள் மகன் எல்லா உறவுகளுக்கும் காதல் என்கிற வார்த்தை பொதுவானது தான். ஏன்னா இங்கே நாமளே உருவாக்கிக்கிட்ட எல்லா உறவு முறையிலையும் ஒவ்வொருத்தருட்டையும் ஒரு விதமான காதலுக்கான எதிர்பார்ப்பு தான் நிரம்பி இருக்கு. தம்பி தமையனை காதலிக்கிறா, அம்மா பையனை நேசிக்கிறா. அப்படி பார்த்தா எல்லா காதலுக்குமான கொண்டாட்ட நாள் தானே இது. வேலண்டைன்கிற போப் திருமணத்துக்கு தடை விதிச்சதை மீறி கல்யாணம் செய்து வைத்து உயிர் துறந்ததால் கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுற 2 நபர்களோட பெரிய கொண்டாட்டமாக இந்த நாள் மாறிடுச்சு. ஆனால் அதுவும் உன்னதந்தான்ல. கிட்டத்தட்ட சம்பந்தமே இல்லாத 2 ஜீவன்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிராக மாறி துடிக்கிறத விட பெரிய அதிசயம் இன்னும் இந்த பிரபஞ்சத்தில் உருவாகலை. டெலிபதியோ வேவ்லென்த்தோ உடலுக்குள்ள ஜீவன் எங்கே இருக்குன்னு தெரியாத மாயாஜால வாழ்க்கையில் காதல்ங்கிறது வாழும் போதே நம்ம உணர்ந்து அனுபவிக்கிற சொர்க்கம் பச்சா. அதை எனக்கு தினமும் திகட்டாமல் கொடுக்குற நீ என் வாழ்க்கையில் கிடைச்ச பெரிய கிஃப்ட். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சனா என்று பேசிக்கொண்டே எழுந்து வந்து அவள் அருகில் மண்டியிட்டு அமர்ந்தவன் அவள் வயிற்றில் இருந்த தன் 4 மாத சிசு மேல் அழுத்தமாக முத்தமிட்டான் வேதமித்திரன். மணி 12 தொட்டிருந்தது. அவன் கண்களில் தங்களுக்கான, ஆம் அவர்கள் சிசுவிற்கும் தான், கொட்டி கிடந்த காதலில் மங்கை மனம் மலர்ந்தது. அதை வெளிக்காட்டி கொள்ளாது, மெத்துடெவில் பாப்பா வந்ததும் அங்கே என்னடா விஷ் பண்ணுற? நான் தானே உன் பச்சா, உன் வேலண்டைன் என்று அவன் தலைமுடியை பிடித்து இழுத்தவள் உதட்டை பிதுக்கினாள். பச்சா, என் காதலோட அடையாளம் என் பாப்பா. அப்போ அவளுக்கு தானே முதல் விஷ் பண்ணணும் செல்லம் என்று கண்ணடித்து சொல்லியவனிடம், அப்பன்னா போமித்து நீ ரொம்ப மோசம் என்று அவனை தள்ளிவிட்டு எழுந்தவள் தன் மேடிட்ட வயிறோடு வெளியே நடக்கலானாள். தலையை அழுத்த கோதி எழுந்தவன், பச்சா மெதுவாடி பாப்பா இருக்கு என்று அவள் பின்னே ஓட, ஷட்டர் க்ளோஸ் பண்ணுங்க மிஸ்டர் PhD ஹோல்டர் இன் டீசன்சி என்று வருண் வாயை மூடிய தித்யா நக்கலாக சிரித்தபடி வெளியேறினாள். ஏய் தியா நில்லு என்று அவள் முன் வந்து வழிமறித்தவன், யாரவர் என்று வேதமித்திரனை பற்றி வினவ, உனக்கு எதுக்கு சொல்லணும் மிஸ்டர்? பொண்டாட்டி குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்க உரிமை இல்லையா என்று தலை சரித்து கண்ணடித்து வினவ, கண்களை உருட்டினாள் தித். அவன் என் தாய் மாமா பையன் வேதமித்ரன், என்னோட பாய் பெஸ்டி. எஃப்எம்ல ஆர்ஜேவாக இருக்கான். நீ இந்நேரம் வரைக்கும் ரூட் விட ட்ரை பண்ணிய. அவள் என் பெஸ்டி நிரோஷனா. 2 பேரும் 6 மாதமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. வழக்கம் போல் ஏதோ சண்டை, சாப்பிட கூப்பிட்டா கிளம்பி வந்துட்டேன் என்று சொன்னாள் தித்யா. மிஸ் தித்யா, நான் ஒன்றும் உங்கள் பெஸ்டிக்கு ரூட் விடலை என்று சற்று காட்டமாக வருண் சொல்ல, நம்பிட்டேன் என்றபடி அங்கிருந்து நகரப்போனவளின் கையை பிடித்திழுத்தவன், உன்னை பொண்ணுன்னு காமிச்சதும் பொண்டாட்டியை நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். உன்னை பார்க்க தானடி வந்தேன், நீ தான் ஃபோன் எடுக்கல. இப்போ ரெசார்ட்டில் பார்க்க வந்ததும் தெரியாத மாதிரி நடித்தது நானா நீயா என்று முறைப்பாகவே கேட்டான் வருண். ஐயடா கண்டுக்கலன்னு அப்படியே கிளம்பி போயிட்டீங்க. நான் ஏன் போகணும்? அதானே, நீங்கள் ஏன் போக போகிறீங்க? நிரோ சிங்கிளாக இருந்தால் ட்ரை பண்ணல பார்த்தீங்க. உன்னை ஓகே சொல்லிவிட்டு நான் எதுக்குடி அவங்கள லவ் பண்ண போகிறேன்? அப்புறம் எதுக்கு நிரோட்டை வலிஞ்சிட்டு நின்ன? நான் தான் உனக்கு இன்டீசென்ட் ஆச்சு. என்னை கல்யாணம் செய்துக்கணும் உனக்கு எந்த கட்டாயம் இல்லை மிஸ்டர் வருண் தேவ். அது சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசினதுடி. ஓ ஃப்ரெண்ட்லியாவா? அஃப்கோர்ஸ். நான் இன்டீசென்ட் ஃபெல்லோ? ஆமாம். ஹைஃபை ஹோட்டலில் நீ சத்தம் போட்டு சாப்பிட்ருந்தா உன்னை டீசென்ட்டுன்னு சொல்லுவாங்களா?
அப்புறம் இது என்ன வாயா, ஓப்பன் பண்ணாவே லோக்கல் ஸ்லாங். MBA கோல்ட் மெடலிஸ்ட் மாதிரியா நடந்துக்கிற? முறைப்புடன் அவளை ஏறிட்டான். படிப்புக்கும் பேச்சுக்கும் என்னடா கனெக்ஷன் இருக்கு? நான் காசு கொடுத்து சாப்பிட்றேன், எப்படி வேணாலும் வயிற்றுல கொட்டிப்பேன், உனக்கு என்ன? எனக்கு ஒன்றும் இல்லை, போதுமா? நிரோவும் தானே பேசினா, அவளை பார்த்து மட்டும் உன் மூஞ்சி எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. என்னை மட்டும் ஏண்டா அப்படி பார்த்த? எகிறினாள் அவள். அவன் பார்த்த பார்வை அவளை வதைத்திருந்தது. அதை உணர்ந்து கொண்டவனுக்குள் சிறு மகிழ்ச்சி வேறு ஊற்றெடுத்தது. பிகாஸ் அவங்க எப்படி பிஹேவ் பண்ண எனக்கு என்ன? உன்னை கட்டிட்டு தானே வெளியே 4 இடத்துக்கு நான் போகணும். ஸோ நீ எப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு தான் எனக்கு முக்கியம். அசராது பதில் வந்தது அவனிடமிருந்து. புகைப்படத்திலேயே பாதி மனதை பறிகொடுத்திருந்தவள் முழு மனதையும் சற்று நிமிடத்திற்கு முன்னாலேயே மொத்தமாய் கொடுத்து விட்டாள். இருந்தும் இன்டீசண்ட்டை கல்யாணம் செஞ்சுக்க உனக்கு அவசியம் இல்லை. அது ஏன் தலையெழுத்து, வேற வழி. நீ இன்டீசண்ட்டாக இருந்தாலும் நான் உன்னைத்தானே விரும்புகிறேன் என்றவன் அவளுக்காக வாங்கி வைத்திருந்த டைரி மில்கை அவள் முன் நீட்டி, ஐ லவ் யூ தித்யா பிரதீப் என்று ப்ரப்போஸ் செய்ய இன்ப அதிர்ச்சிதான் தித்யாவிற்கு. கையில் இருந்த சாக்லேட்டை வெடுக்கென்று பிடுங்கி கொண்டவள், இது டீசெண்டாக சாப்பிட முடிகிற கிஃப்ட்டுன்னு நினைக்கிறீங்களா மிஸ்டர்? குறும்பாய் சிரிக்க, வேணும்னா சொல்லி தரட்டா சூன் டு பி மிஸ்ஸஸ் என்று விஷமமாய் அவள் அருகில் நெருங்கியவனின் நெஞ்சில் ஒற்றை விரல் வைத்து தள்ளிவிட்டு வெளியே ஓடினாள் தித்யா. பச்சா, சாரிடி தங்கம் என்று காதை பிடித்து கொண்டு மன்னிப்பு கேட்டான் வேதமித்திரன். அவன் மனையாலோ வேறு பக்கம் முகத்தை திருப்பி கொண்டு, பாப்பாக்கு தானே முதல்ல விஷ் பண்ண, இப்போ எதுக்கு என்கிட்ட வந்து பேசுகிற? ஒன்றும் தேவையில்லை, இப்போவே அப்பாவும் பாப்பாவும் கூட்டு சேர்ந்துட்டீங்க என்று முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள். அவளின் பொறாமையில் மெலிதாக சிரித்த வண்ணம், அம்மாவுக்கு இப்போவே பொறாமை வந்துருச்சுடா தங்கம். பப்ளிக் பிளேஸில் பாப்பாவுக்கு மட்டும்தானே விஷ் பண்ண முடியும். பாப்பாவோட அம்மாவுக்கு தனியாக தானே அப்பா விஷ் பண்ணணும். அம்மாட்ட சொல்லுங்க பாப்பு என்று சிரித்தபடி தன் சிசுவை துணைக்கு அழைத்தான் வேதமித்திரன். முகம் சிவந்தாலும் அதை மறைத்து கொண்டு, கேட்டு கிடைக்கிற விஷ் அம்மாவுக்கு எப்போவுமே வேண்டான்னு சொல்லுங்கம்மோ என்று அவளும் தன் சிசுவிடம் பதிலளித்தாள். அப்பாவே விஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க பாப்பு. பதிலுக்கு பதில் கொடுப்பவனை முறைத்தவள், இப்பெல்லாம் எனக்கு பிடிச்ச எதையுமே செய்ய மாட்டேங்கிறல மித்து. ஆதங்கம், கோபம், மூட் ஸ்விங்ஸ் என்று கலவையாய் அவனை ஆட்டி படைத்தாள் மங்கை. உனக்கு பிடிச்சதால தான் இந்த நைட் டைமில் அந்த அராத்தோட உன்னை ஊர் சுத்த விடுறேன். டாக்டர் சொல்லியும் ஃபாஸ்ட் ஃபுட் கூட வீக்லி ஒன்ஸ் சாப்பிட விடுறேன். இப்போ கூட என்னை ஜூஸ் வாங்க சொல்லி அனுப்பிட்டு அவளை கூட்டிகிட்டு வெளியே சொல்லாமல் போயிருக்க. நான் உன்னை இப்போ திட்டினா பச்சா? அவனும் பதிலுக்கு முறையிட்டான் காதலனாய். பாப்புவோட செகண்ட் ஸ்கேனுக்கு கூட உன்னால் வர முடியலல்ல என்று கோபமாக சாடியவள் கண்கள் கலங்குவது போல் ஆனது. அடியே, என் பாய் பெஸ்டியை கட்டிட்டு கொடுமைப்படுத்தும் மாதாவே, அவன் பொண்ணு ஸ்கேனுக்கு வராமல் இருப்பானா? அந்த தீஞ்சு போன வாயன் உனக்கு தெரியாமல் அங்கே தாண்டி இருந்தான் என்று டைரி மில்கை வாயில் நிரப்பியபடி அவர்கள் அருகில் வந்தாள் தித்யா. அவளின் பேச்சை கேட்டு முகம் சுளித்தபடி பின்னால் வந்த வருண் அவள் வாயை துடைத்துவிட அவர்கள் இருவரையும் வாயை பிளந்து பார்த்தனர் மித்ரனும் சனாவும். என்ன பாஸ், ஏன் அந்த ரியாக்ஷன்? அதான் வீட்டில் உங்கள் பெஸ்டிக்கு பார்த்த மாப்பிள்ளைன்னு காட்டியிருப்பாங்களே. நிரோ டார்லிங், நீ கூட எனக்கு தெரியாத மாதிரி செம்ம ஆக்டிங் டி என்று ஹைஃபை போட்டுக்கொள்ள, என்ன பண்ணுறது சீனியர், என் ஹஸ்பண்டோட கேர்ள் பெஸ்டிக்காக சில பல ஆக்டிங் என்று கண்ணடித்தாள் நிரோஷனா. இப்போது அதிர்வது மித்ரன் தியா முறையாயிற்று. வருண் தேவ் என்னோட காலேஜ் சீனியர் என்று அறிமுகப்படுத்தினாள் நிரோஷனா. பிறகு மித்துவின் இல்லம் சென்றனர் இரு ஜோடிகளும். அழகு சிலையாய் உள்ளே நுழைந்த சனா முகம் அங்கு ஏற்பாடு செய்திருந்த அலங்காரத்தை பார்த்ததும் பளிங்காய் ஜொலித்தது. ஹீலியம் பலூன்களின் மத்தியில் இன்று எடுத்த ஸ்கேனில் தவழ்ந்து கொண்டிருந்த அவர்கள் சிசுவின் புகைப்படம் அறையை அழகுபடுத்தி அவள் மனதை நிறைவு செய்ய கண்களும் காதலை மினுக்கி காட்டியது. ஆசை தீர அந்த புகைப்படத்தை முத்தமிட்டவள் முன் கேக்கை வைத்தான் வேதமித்ரன். நால்வரும் சேர்ந்து கட்டிகையை வெட்டி தன் இணைகளுக்கு ஊட்டி விட்டு மகிழ்ந்தனர். இணை கொண்ட ஒவ்வொருவர் வாழ்விலும் காதல் தினம் தனி இடத்தை பிடித்திருக்கும். ஒற்றை ரோஜாவோ ஓரவிழி பார்வையோ, இறுகிய அணைப்போ நெருங்க முடியா தூரமோ,
நேசம் என்னும் மின்மினியை தாங்கிய என் நெஞ்சத்திலும் காதல் என்ற ஜீவநதி வற்றாது ஓடிக்கொண்டு இருக்கும் காலம் யாவும். பிறகு இரு ஜோடிகளும் நிலவோடு சேர்ந்து வாழ்க்கையை ரசித்து கதைக்க, ஒவ்வொரு திசை செல்ல கியூபிட்காரனோ 2 அம்புகளை சரேல் சரேல் என அவ்விரு ஜோடிகள் மீது எய்து ஒரு சுற்று சுற்றி தன் சிறு சிறகுகளை அழகாய் சுழற்றி அடுத்த ஜோடியை தேடி சென்றான். அடுத்த குறி நீங்களாகவும் இருக்கலாம். நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.